பட் ஆனால் நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா நான் டெய்லி கூட பேஷண்ட்டாக வரேன். ஓகே, இந்த ஜானு ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுனால தான் நாங்க சேராம போயிட்டோம். அவதான்டா பெரிய வேலையா பார்த்து பொண்ணுங்களை தான் ஜாஸ்தி சைட் அடிக்கிறேன். சாரி. உங்களோட நடிப்பு எல்லாமே நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம் மேம். உங்களுக்கு அந்த யமுனை ஆற்றிலே மறக்கவே முடியாது மேம். யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஹாய் மேம். ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். பொதுவாக காட்டில் தான் நிறைய பட்டாம்பூச்சிலாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை நான் பார்க்குறேன் மேம். எப்படி பசங்களா? பட்டாம்பூச்சி வேற. நீ பேசு. மேம் பசங்களாம் கோவப்படுறாங்க. டே உங்களுக்காக தான் நான் பேசினேன். ஸோ ஹாப்பி மேம். அதர்ஸில் திருப்பியும் உங்களோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு படம்? அதர்ஸ் ஆஸ் அ மெடிக்கல் த்ரில்லர் எனக்கு பர்சனலி பிடிச்ச ஜானர். இந்தியன் சினிமாவில் கொஞ்சம் கம்மியாக தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் மெடிக்கல் ஜானரில் இங்கிலீஷில் பார்த்துருக்கேன். சம் ஷோஸ், ஹவுஸ், கிரேஸ் அனாட்டமி, இதெல்லாம் யார் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பட் எப்போவுமே நான் நினைப்பேன் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இதில் ஒரு டாக்டராக நான் நடிக்கிறேன். டாக்டர் மதுமிதா என்னோட கேரக்டர் நேம். சின்ன வயசுலேருந்தே என் அம்மாவுக்கு பெரிய ஆசை நான் டாக்டர் ஆகணும்னு. அது என்னால் முடியல. சயின்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன். பட் அட்லீஸ்ட் என்னால் அப்படி ஒரு டாக்டராக நடிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அபின் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. ஐ ரியலி என்ஜாய்ட் டூயிங் த கேரக்டர். அந்த கேரக்டருக்குள்ள ஆப்வியஸ்லி அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவையோ வாட் எவர் ஐ குட் டூ, நான் கொஞ்சமாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, அது டெய்லி அந்த ப்ரொஃபஷன் பண்ணுற ஒரு டாக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அதெல்லாம் என் சைட்லேருந்து கொஞ்சம் ரிசர்ச் அண்ட் லைக் ஜஸ்ட் பிஹேவியர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்ஸ் கிட்டேயோ இல்லை அங்கே ஸ்டாஃப் கிட்டெல்லாம் பேசி ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த படமாக இட் வில் பி நல்ல ஒரு கதையாக சொல்லி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோம். இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இவெண்ட்ஸ். ஐவிஎஃப் இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ ஒரு பிஸ்னஸாக மாறுது. அதோட ஒரு ஜஸ்ட் ஒன் பீக் இன் டு இட். அதோட ரியாலிட்டி எப்படி இருக்கும், ஐ ஃபீல் லைக் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸும் கொடுக்கும் ஆடியன்ஸ்க்கு. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் ஒரு சினிமா ஃபார்மேட்டில் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஆதித்யா மாதவன் ஒரு டெபியூ ஆக்டர். அவரை சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் எப்போவுமே ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் கம்மிங் இன் டு இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய என்ன சொல்கிறது போனஸ் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணல அவர். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக மெச்சூராக பிஹேவ் பண்ணார். ஸோ ஐ ரியலி திங்க் இட் வில் பி அ பிக் அப் ஃபார் ஹிம். எஸ், ஒரே நிமிஷம் உன்னோட பெர்மிஷனில் சொல்லிடுறேன். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்கம்மா, அதாவது என்னென்னா எப்போவுமே டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நீங்கள் டாக்டராக இருக்கும்போது ரொம்ப அழகான டாக்டரை இந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்படிதானப்பா? சொல்லுங்க. அழகு தாண்டி அவங்க நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது அதுக்கும் மேல. ஸோ எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன் தான். என்னோட கிராண்ட்ஃபாதர் கூட ஒரு டாக்டரா இருந்தாரு. ஸோ அந்த ஒரு இது இருக்கு அதுல இருந்து வந்து. பட் ஆனால் நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா நான் டெய்லி கூட பேஷண்ட்டாக வருவேன். ஓகே, லைட்டாக இப்போவே பேஷண்ட் தான். பட் ஆனால் நீங்கள் டாக்டராக இருந்தால் டெய்லி வந்திருப்போம். பட் ஜேர்னராக நான் கேட்குறேன், அதாவது இந்த மாதிரி ஜேர்னராஸ் வந்து ரெகுலரான ஹீரோயின் பேட்டர்ன் இல்லாமல் வர ஜேர்னர்ஸ். ஸோ இந்த ஜேர்னர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு பார்க்குறதுக்கு பிடிச்ச ஜானர் மெடிக்கல் ஜானர். சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் இல்லை இந்தியன் சினிமாலேயே அவ்வளோ பண்ணதில்லை. மலையாளத்தில் ஒரு படம் இருக்குது கோலம். அந்த படம் என்கிட்ட பார்க்க சொன்னாங்க டைரக்டர். ஸோ அப்படி ஐ திங்க் we can take நம்ம கையிலேயே கவுண்ட் பண்ணலாம். அவ்வளோ அந்த நம்பர் தான் இருக்கும் இந்தியன் சினிமாவில். ஸோ ஐ திங்க் அதர்ஸ் வில் பி டெஃபினெட்லி ஒன் ஆடட் டு த லிஸ்ட் ஆஃப் குட் மெடிக்கல் த்ரில்லர் ஃபிலிம்ஸ். பொதுவாக நீங்கள் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு அழகான கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரம் அதர்ஸ் என்ன இண்டிவிஜுவலாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன தனித்துவமாக உங்களோட கேரக்டர் தெரியும்? டெஃபினெட்லி ஐ திங்க் அந்த மேனரிசம்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் அது ட்ரை பண்ணியிருக்கேன் அது கொண்டு வரதுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு எப்போவுமே ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இல்லை
அந்த ஒரு அப்படிதான் ப்ரொஃபஷ்னலி அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ இதில் பட் ஐம் பிளேயிங் அ டெடிகேட்டட் டாக்டர். அப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல த வே ஷி பிஹேவ்ஸ் நர்சஸ் கிட்டயோ இல்லை பேஷண்ட்ஸ் கிட்டயோ, ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஆப்வியஸ்லி நம்ம டெய்லி பண்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணேன். அண்ட் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கு படத்துல, அது நம்ம கரெக்டாகவும் சொல்லணும், ஆனால் அதை படிச்சு சொன்ன மாதிரி இருக்கவும் கூடாது. பிகாஸ் ஃபார் அ டாக்டர் அது நார்மலா பேசும், ஒரு சுப்பீரியர் டாக்டர் கிட்ட பேசும்போது அந்த விதம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஃப்ரம் வாட் ஐ குட் டூ. அந்த இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பேஷண்ட்ஸா இல்லை நர்சஸ், அவங்க கூட எல்லாம் லைக் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு அவங்களுக்கும் ஃப்ரீ ஆகணும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்டர் கூட நடிக்கிறோம் அந்த ஒரு ஃபீலிங்கே கொடுக்காம நம்ம அப்போதான் நம்ம கேரக்டருக்குள்ள போக முடியும்னு நம்புறேன். ஸோ இதெல்லாம் என் சைட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். பட் ஆனால் இப்போ ஒவ்வொரு மூவி முடிஞ்சோடனே லைக் எவ்ரிபடி ஹாஸ் அ டேக் அவே இல்லை. உங்களோட ஒவ்வொரு படங்கள் முடிஞ்சோடனே அடுத்த படத்துக்கு நான் இந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கணும்னு நினைப்பேன், இல்லை இந்த ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னவா இருக்கும் ஜென்ரலாக? அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். ஐ திங்க் ஒவ்வொரு படத்துக்கும் அதோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஈச் ஃபில்ம் இஸ் கிவிங் யூ தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஜர். இன்ஃபேக்ட் அதர் சைன் பண்ண உடனே எனக்கு இன்னொரு வெப் சீரிஸ் வந்தது, அதுலேயுமே நான் ஒரு டாக்டராக பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் இது நான் நினச்சேன் இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மேபி அப்படிலாம் வந்துடும், பட் சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் லைக் தட். ஸோ இதில் டேக் அவே இஸ் மெயின்லி இந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும், அது எனக்கும் இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டு தான். இன்ஃபேக்ட் அந்த ஒரு க்யூரியாசிட்டி எப்போவுமே இருந்தது. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுல நான் பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் நான் படம் சூப்பராக வந்திருக்கு, அதுதான் எல்லார்ட்டையும் தியேட்டர்லேயே போய் பார்க்கணும். இப்போ ஓடிடி வந்ததுல எல்லாரும் ஓடிடியில் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க, அது ஒரு வேற கம்ஃபர்ட்டில் பார்க்கலாம். பட் என்னன்னாலும் தியேட்டரில் பார்க்குற மாதிரி வராது. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் டு சப்போர்ட் அஸ் இன் த தியேட்டர்ஸ். இப்போ உங்களுக்காக வந்து நிறைய விஷயம் நாங்கள்லாம் நைட்லாம் தூங்காமல் ரெடி பண்ணியிருக்கோம் மேம். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கு, அதோட உங்களோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் மேம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் மேம். என்னோட ஃபோட்டோஸ் உங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கு, ஃபோட்டோஸ் பார்த்துலாமா? ஃபோட்டோ ப்ளீஸ். ப்ரொடக்ஷன் நம்பர் 1. ஆமா பாஸ், ராமு ஜானு ஒன்று சேர்த்துட்டாங்க. உண்மையா ரியாக்ஷன் ஆக்சுவலி ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆந்தாலஜில கூட ஆதித்யா பாஸ்கர் கூட ஒன்று பண்ணியிருக்கோம். அதுல நான் அவனுக்கு தாலி கட்டுறேன். ஸோ அதுலயும் ராம் அண்ட் ஜானு என் பேரலல் யூனிவர்ஸ்னு நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது ரொம்ப பிகாஸ் ஐ ஃபீல் லைக் தீஸ் ஜானு ராம் அந்த அவ்வளோ ஐகானிக்கா போச்சு இல்லை, எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப பர்சனலா எடுத்துட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் தட்ஸ் பின் மேனிஃபெஸ்டிங் வித் ஹிம். நான் ஒரு 3rd படம் பண்றேன். இந்த ஜானு ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுனாலதான் நாங்க சேராம போயிட்டோம். அவதான்டா பெரிய வேலையா பார்த்தா, இவன் தான் பெரிய வேலையா பண்ணா. ஸோ அது ஒரு திஸ் ட்ரோல் நான் ஆக்சுவலி பார்க்கல. தேங்க்யூ. பட் ஆனால் இப்போ 96 இஸ் எவ்ரிவன்ஸ் க்ளோஸ் டு ஹார்ட்ல, உங்களுக்கு அது எவ்வளோ பர்சனலான ஒரு படமா இருந்தது? நீங்களே கெஸ் பண்ணலாம். இட்ஸ் மை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் மை லைஃப். இண்டஸ்ட்ரியில சினிமான்னு ஒரு ஐடியாவே இல்லாம இட் ஃபெல்ட் லைக் ஜதன் சார் சொன்ன மாதிரி ஒரு பிளாட்டர்ல சர்வ் பண்ணாங்க. இந்த லைக் எவ்வளோ பேர் லைக் இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டும் அந்த ஒரு பிரேக்குக்கு இது பண்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படமே அப்படியாச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு லவ் இப்போவுமே ஆடியன்ஸ் என்கிட்ட காட்டுறாங்க. அது எனக்காகவும் தெரில, அந்த ஜானு அந்த கேரக்டரை அவ்வளோ லவ் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ ஐ எம் ஏபிள் டு ரிசீவ் தட் லவ். ஸோ ஐ எம் வெரி பிளெஸ்ட். டெய்லி நான் கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லுவேன். பட் ஜெகன் சாரும் சொல்லியிருந்தார் லைக் ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்க, ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து அதுக்கான ஸ்டீரியோ டைப் நடக்கும். நீங்களுமே அந்த ஸ்டீரியோ டைப் வந்து ஃபேஸ் பண்ணது உண்டா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கு அப்புறமா? கண்டிப்பா இட்ஸ் வெரி ஈஸி டு பி ஸ்டீரியோடைப். இதுக்கப்புறம் ஆக்சுவலி 96க்கு அப்புறமே உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, அதனால இந்த சிம்பத்தி தோன்ற, இல்லை ஒரு விக்டிம் மாதிரி ரேப் விக்டிம் இல்லை சூசைட் விக்டிம் அப்படிலாம் ரொம்ப டார்க்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ டெஃபினெட்லி நான் இப்போ ஒரு வருஷம் எந்த படமும் பண்ணலனா கூட ஐ டோன்ட் வாண்ட் டு பி டைப் காஸ்ட். நம்மளுக்கு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக இட் வில் கம் பேக் டு யூன்னு பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ டெஃபினெட்லி சில ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன், சில கான்ஷியஸ் டிசிஷனில் நான் நோ சொல்லியிருக்கேன். அது ரிக்ரெட் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஐ ஃபீல் லைக் அது நம்மளோட சாய்ஸஸ் தான். நம்ம அது அந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதுதான் இருக்கும். சில டைம் நோ சொல்ல வேண்டியது இருக்கும், அது இட்ஸ் ஃபைன்.
இட்ஸ் ஓகே டு சே நோன்னு நான் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் இப்போ அந்த படம் வந்ததுக்கப்புறம் லேட்டராக உங்களுக்கு மாஸ்டர் வரும்போது இட் ஹாஸ் அ சிம்பத்தி கேரக்டர் அதுலேயுமே ஆட் ஆன் ஆச்சு. ஸோ அது உங்களோட கான்ஷியஸ் டிசிஷனாக இருந்ததா? அது எடுக்கும்போது உங்களோட கால் என்ன இருந்தது? அதுதான் அந்த ஒரு டைம்ல தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அஃப்கோர்ஸ் ஒரு விஜய் சார் படம் தளபதி படத்துல ஒரு கேரக்டர் வந்தது ரைட் ஆஃப்டர் ஜானு. ஸோ அது எனக்கு ஒரு ஈஸி டெசிஷனா இருந்தது. அந்த அந்த ஒரு கேன்வஸ்ல எனக்கு ஒரு சின்ன கேரக்டரா பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் கேட்ட ஒரு 10 கதையும் அப்படிதான் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் நான் ஓகே இன்னும் நம்ம ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணணும். இந்த சென்ஸ் மாஸ்டர் எனக்கு என்ன கொடுத்ததோ அது நான் அதுக்கப்புறம் பண்ண ஒரு 5 to 6 மூவிஸ் பண்ணது எனக்கு ஒரு படத்துலயே வந்தது. ஸோ அதெல்லாம் லக்கு தான். சூப்பர் மேம். இன்னொரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சிருக்கோம், அதையே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆமா, நோஸ் பென். அது நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய பார்த்தோம். இதே ஃபோட்டோ வச்சு மீம் போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ மீம்ஸ்லாம்? இல்ல நானே ஸ்டோரி போட்டதுதான் அவங்க எடுக்கிறாங்க. ஓகே. இல்ல மூக்குத்தினா எனக்கு அம்மாக்கு இருந்தது எப்பவுமே. ஓகே. எனக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் பெருசான உடனே போடணும், என்னோட 10th ஸ்டாண்டர்ட்லயே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ தட் சம்திங் ஐ லவ். அது எல்லா கேரக்டருக்குமே சம்டைம்ஸ் சூட் ஆகல. ஸோ டெஃபினெட்லி அது ஒரு ஆக்டர் ஆகும்போது சில பேர் சொல்லி யூ ஷுட் பி லைக் an empty canvas, லைக் tattoos, இந்த நோஸ் பென், அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒண்ணுமே வைக்கக்கூடாது. பிகாஸ் ஃபார் அ ஃபிலிம் மேக்கர் யூ ஷுட் ஜஸ்ட் அந்த ஒரு பியூரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் டெஃபினெட்லி ஐ ஹேவ் சர்டன், நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும்ல ஃபேவரட்ஸ் மாதிரி. அதாவது இந்த பேஜ் இந்த மீம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபீமேல் ஃபேன் பேஜ்லேருந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மேல் ஃபேன் பேஜ்லேருந்து இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஓகே, கீழே ஃபீமேல்ஸே உங்களை இவ்வளோ ரசிக்கிறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட்? அதுக்கு என்னங்க, நானும் பொண்ணுங்களை தான் ஜாஸ்தி சைட் அடிக்கிறேன். கை சாரி. நோ, இன் தி சென்ஸ் அந்த பியூட்டி அந்த லைக் அது ஆக்சுவலி சைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்கள மாதிரி கொஞ்சம் இருக்கணும். ஐ பிக் அப் மோர் ஃப்ரம் அ வுமன். டெஃபினெட்லி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, அதெல்லாம் நோட்டீஸ் பண்றது பசங்களை விட பொண்ணுங்களை தான் கொஞ்சம். பட் நீங்க பொண்ணுங்கன்னே பின்னாடி எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, என்ன பொண்ணுங்களை தான் பார்ப்பாங்களா அப்படின்னு. அப்படி இல்லைங்க. ஐ மீன் ஒரு அட்மிரேஷன் மாதிரி பொண்ணுங்களை நிறைய, என்ன சொல்றது, ஐ ஃபீல் லைக் இது ஃபீமேல் ஃபேன் பேஜ்ல வந்ததுன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல விட ஃபீமேல் அதிக ரசிக்கிறாங்க. அப்படி இல்லை, அதுவுமே நல்லது. பிகாஸ் இட்ஸ் லைக் நானும் பண்ற ஒரு விஷயம் தான். ஐ நோட்டீஸ் women also. ஓகே மேம், ஐ ஆல்சோ நோட்டீஸ் மேம். எஸ், உங்களோட நடிப்பு எல்லாமே நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம் மேம். எங்களுக்கு அந்த யமுனை ஆற்றில் மறக்கவே முடியாது மேம். தூங்கும் போதெல்லாம் அதெல்லாம் ரீங்டோனாக வச்சு கேட்டுட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் எங்களுக்கு நான் போற எல்லா ஸ்டேஜ்லயும் இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணா எல்லாருக்கும் போர் அடிக்க போகுது. எங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் போர் அடிக்காது மேம். போர் அடிக்குதாப்பா? கேட்டுக்கோங்க, போர் அடிக்கலையா? யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. சூப்பர் மேம், ரொம்ப அழகா இருந்துச்சு. லைக் என்னதான் இருந்தாலும் 96ன்ற ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது, உங்க பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும். அதுவும் இந்த சீன் போறப்பெல்லாம் ஒருத்தங்களும் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கறாங்க சொல்லி என்ன நினைப்பீங்க? லைக் எங்களுக்கு எல்லாம் கேட்கும்போது போர் அடிக்கல, உங்களுக்கு எப்படி தோணுது? அதுக்கப்புறம் நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேனே, ஏன் இப்போவுமே 96 மட்டும் சொல்றாங்கன்னு ஒரு தாட் அப்பப்போ வரும். ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு அப்படி ஒரு என்ட்ரி வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் மனசுக்குள்ள அந்த ஒரு கேரக்டர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஐ ஹவ் டு கண்டினியூ. ஜெகன் சார் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு என்ன பண்ண முடியுமோ அது என்னோட கண்ட்ரோல்ல இல்லை. எப்படி இப்போ எல்லார்ட்டையும் இல்லை 96 பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது என்னால. ஸோ வித் மை ஒர்க் ஐ ஹாவ் டு ப்ரூவ் தட் இன்னும் கொஞ்சம் வெர்சடைலாக இருக்கேன். ஐ கேன் பி அ ப்ராமிசிங் ஆக்டர். அந்த மாதிரி ரொமான்டிக் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ண முடியும் இவங்களால. ஸோ அந்த மாதிரி ஐ ஹவ் டு பில்ட் மை ஓன் நேம். அது ஏன் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் தாட் போகும். தென் ஐ ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க்.
என்னோட சாய்ஸஸ்லேயும் இப்போ சுழல் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். எனக்கு அப்படிதான் பிடிக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப பப்ளியாக ஹாப்பியாக க்யூட் கேர்ளாக எப்போவுமே பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிக்காது. பிகாஸ் ஆஸ் அ உமன் யூ மோர் தென் தேட். எனக்கு தெரியல, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஹீரோயின்னாலே ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி நிறைய டைமென்ஷன்ஸ் எங்களுக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக அந்த ஒரு லேயர்ஸ்க்கு டெல்வ் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் நான் ஐம் வெயிட்டிங் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது இல்லைன்னா ஐ எம் சப்போர்ட்டிங் உமன் தெம்செல்ஸ் டு ரைட் மோர் கேரக்டர்ஸ். இப்போ நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இல்லை ஃபீமேல் கேரக்டர்ஸ் நல்லாவே இல்லை, எழுத மாட்டேங்கிறாங்க. ஏன் எழுத மாட்டேங்கிறாங்க? why are female writers not coming in the front? நான் ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ சினிமா மட்டும் இல்லாமல் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் மேபி ஐ கேன் ஆல்சோ கெட் இன் டு ரைட்டிங்னு சில டைம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். நம்ம வேலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட், அவ்வளோதான். ஆனால் ஸ்டில் சர்ப்ரைசிங் வந்து எல்ஜிபிடி சப்போர்ட் பண்ணுற விஷயங்களுக்கான ஒரு விஷுவல்ஸையும் நீங்கள் வந்து பண்ணியிருந்தது ஒரு ஸ்டில் சர்ப்ரைசிங்கான விஷயம். ஜென்ரலாக அந்த கால் எடுக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க இன் மீடியா. ஹவு டு யூ டேக் தட் கால்? ஆமாம், அந்த மியூசிக் வீடியோ ஆமாம் மகிழினின்னு சொல்லிட்டு அது ஒரு லெஸ்பியன் லவ் ஸ்டோரி. ஸோ என்னை அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நான் டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன். பிகாஸ் அது 2 reasons. 1, ரொம்ப LGBTQ காட்டுறதுனால வி ஆர் நாட் ரொம்ப ஃபேக்காக எனக்கு ஃபீல் பண்ணல. பிகாஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டான்ஸ் மீடியம் யூஸ் பண்ணி அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. ஸோ that is one reason. அப்புறம் தான் சொன்னாங்க நிறைய ஆக்ட்ரஸஸ் நோ சொல்லிட்டாங்க இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறதுனால. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுமே நம்ம சொசைட்டியோட தே ஆர் வெரி மச் அ பார்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. அவங்க ரொம்ப அண்டர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் அது கேட்டோடனே எனக்கு இன்னும் எஸ் ஐ வாண்ட் டு டூ இட் அந்த ஒரு ஃபீலிங் தான் வந்தது. தெர் இஸ் நத்திங் ராங் வித் பீயிங் கே ஆர் லெஸ்பியன். அதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் பை பர்த் அண்ட் இட்ஸ் யோர் சாய்ஸ். நம்ம ஹூ வி ஆர் அட்ராக்டட் டு இஸ் நம்மளால அது சேஞ்ச் பண்ண முடியாது. லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் ஃபீலிங். ஸோ அந்த ஒரு சொசைட்டி இல்லை அந்த ஒரு பார்ட் ஆஃப் உமனை என்னால் பெர்ஃபார்ம் பண்ணி அதை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி and I will continue to support the community.